श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। साईं அனைவருக்கும் வணக்கம். கீழே வெற்றியரசு பேசுகிறேன். ஸ்ரீசாய் சத்கரிதம்ங்கிற புத்தகத்திலிருந்து 26வது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த 26வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, பக்த பந்த், ஹரிச்சந்திர பிதலே, அப்புறம் அம்டேகர் அப்படிங்கிற 3 பக்தர்களுடைய அனுபவங்களை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தராக நம்ம பார்க்கலாம். பக்த பந்த் அப்படிங்கிற ஒரு பக்தருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சான், அவருக்கு சீரடி போய் பாபாவை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ரயிலில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது வழியில் அவருடைய நண்பர்கள் உறவினர்களை அதே ரயிலில் சந்திக்கிறாரு. அவர் கேட்குறாரு, நீங்கள்லாம் எங்கே போகிறீங்க? நாங்கள்லாம் சீரடிக்கு போய் பாபாவை பார்க்க போகிறோம், நீயும் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் அவங்களுடைய கோரிக்கையை மறுக்க முடியாமல் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய அந்த ரயில் பயணத்திலேருந்து இறங்கி தன்னுடைய குரு கிட்ட போய் உத்தரவு கேட்குறாரு. நான் இந்த மாதிரி என்னுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் சீரடி போய் பாபாவை பார்த்துட்டு வரேன்னு. அந்த குருவும் உத்தரவு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு பிறகு அந்த வழி செலவுக்கான பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த உறவினர்களோடும் நண்பர்களோடும் சீரடிக்கு போய் பாபாவை பார்க்க போகிறாரு. சீரடிக்கு போன உடனே என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களோட கூட்டத்தை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாரு. அவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் என்ன நடக்குதுன்னா, திடீர்னு அவருக்கு வலிப்பு அவர் மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ அந்த கூட இருக்கக்கூடிய உறவினர்களும் நண்பர்களும் தங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதற்கான அவரை எழுப்பதற்கான முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் தண்ணி தெளிச்சார். அந்த தண்ணி தெளிக்கிறதுக்கு பிறகு அவர் தூக்கத்திலேருந்து எழுந்தா மாதிரி அவர் எழுந்துக்கிறாரு. அப்போது அந்த பக்தரை பார்த்து பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன வந்தாலும் வரட்டும், உறுதியாயிரு, உன்னுடைய குரு மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இரு, உறுதியாயிரு, அவர் மேலே வைக்க நம்பிக்கையை உறுதியாக பிடிச்சிக்கோ, எப்பவும் பொறுமையாகவும் நிதானத்தோடு இரு, எல்லா காலகட்டத்திலையும் குருவையே நினைக்கிட்டுரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பாபா பக்த பந்துக்கு சொன்னார். பக்த பந்த் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, தன்னுடைய குருவை தான் அவர் சொல்கிறாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. பாபாவோடைய அந்த அணுகுமுறையை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மறக்கலை அப்படிங்கிற பதிவு இதில் இருக்குது. அடுத்து 2வது பக்தருடைய பேர் ஹரிச்சந்திர பிதலே சொல்கிறாங்க. இவர் மும்பை ஹரிச்சந்திர பிதலேங்கிறவர் பம்பாயை சேர்ந்த ஒரு பக்தர். அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி அனுபவம் நடந்துச்சுன்னா, அவர் ரொம்ப பெரும் ஒரு செல்வந்தர். அவருக்கு ஒரு மகன். அந்த மகனுக்கு என்னென்னா, காக்கா வலிப்புங்கிற ஒரு நோய் இருக்குது. எந்த மருத்துவம் பார்த்தும் அவங்களுக்கு சரியாகலை. ஸோ அப்போது என்ன நடந்துச்சுன்னா, தாஸ்கன மகராஜ் பாபாவுடைய பெருமைகளை கீர்த்தனைகளாக நிறைய ஊருக்கு போய் பாட்டு பாடி பாபாவுடைய பெருமைகளை வெளிப்படுத்தியிருக்கார். அந்த கீர்த்தனைகளை நிறைய பக்தர்கள் கேட்டு பாபாவை தேடி வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த ஹரிச்சந்திர பிதலே. தாஸ்கன மகராஜோட கீர்த்தனைகளை கேட்டு, சரி பாபாவையாவது நம்ம போய் பார்க்கலாம், அப்போவாது நம்ம பையனுடைய நிலைமை மாறுதான்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய குழந்தையை எடுத்துக்கிட்டு கணவனும் மனைவியும் சீரடிக்கு பாபாவை பார்க்குறாங்க. பாபாவை பார்க்கும்போது அவருடைய காலடியில் அந்த குழந்தைய படுக்க வைக்கிறாங்க. ஸோ பாபாவுடைய காலடியில் அந்த குழந்தை படுத்த உடனே என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா, அந்த குழந்தை மயங்கி விழுந்துச்சு, தன்னுடைய சுயநினைவை எழுந்துடுச்சு. இதை பார்த்து அந்த குழந்தையோட பெற்றோர்கள் 2 பேருமே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. பாபா காப்பாற்றுவாருன்னு நினச்சி அவர் காலடியில் கொண்டு போட்டோம், ஆனால் குழந்தை இறந்தா மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாக காக்கா வலிப்பு வந்துச்சுன்னா அந்த குழந்தை கொஞ்ச நேரம் கழித்து கண் விழிக்கிடும். இது ரொம்ப நேரம் ஆகி கண் விழிக்காமல் போகவே அந்த குழந்தை இறந்துடுச்சோ அப்படின்னு அவங்க 2 பேருமே பயந்துட்டாங்க. அவங்க தலையிலே இடி விழுந்தா மாதிரி ஒரு உணர்வு வந்துட்டு அவங்க அந்த குழந்தையோட தாய் சத்தமிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் நம்பி வந்தோம், கடவுளோட காலிலேயே குழந்தைய போட்டோம், ஆனால் அந்த மரணம் வந்துடுச்சே அப்படின்னு. இப்போ பாபா சொன்னார்,
அழாதம்மா, பொறுமையாரு, இந்த குழந்தைய எடுத்துகிட்டு நீ எங்கே தங்கி இருக்கியோ அந்த இடத்துக்கு போ, அரை மணி நேரத்தில் உன்னுடைய குழந்தை கண் திறந்துடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புனாங்க. அவங்களும் அந்த குழந்தைய வந்து கொண்டு போய் அவங்க இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போனவொன்னே அரை மணி நேரம் கழித்து அந்த குழந்தை வந்து கண் விழிக்கு பார்க்குது. குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்குது. இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷத்தோடு திரும்பவும் பாபாவை பார்க்கறதுக்கு ஹரிச்சந்திர பிதையிலும் அவங்களுடைய மனைவியும் வந்து வராங்க, பாபாவை தேடி வராங்க. பாபா கிட்ட வந்து பார்த்து அவர் நன்றி சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தை வந்து அது நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ உன் சந்தேகம்லாம் போயிடுச்சா, பயப்படாத, நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பாபாவோடைய அந்த அன்புங்கிறது அந்த 2 பேருமே அந்த பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து அவர் என்ன பண்ணார், அவர் தன்னோட கொண்டு வந்திருந்த நிறைய இனிப்புகளை அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அவர் கொடுத்தாரு. கொஞ்ச நாள் பாபா கூட வந்து தங்கியிருந்தாங்க. கணவன், மனைவி, அந்த குழந்தை 3 பேருமே வந்து பாபா கூட கொஞ்ச நேரம் தங்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஷீரடியை விட்டு புறப்படும் போது பாபா கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ பாபா வந்து என்ன பண்ணார், அவர் கையில் ஒரு 3 ரூபாயை கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார், ஏற்கனவே நான் உனக்கு 2 ரூபாய் கொடுத்துருக்கேன், இது நான் உனக்கு 3 ரூபாய் கொடுக்குறேன், இதை வச்சு பூஜை அறையில் இந்த காசை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு தினம் வந்து வழிபாடு செஞ்சுட்டே வா, உனக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றார். அப்போ வந்து அவர் கேட்டாராம், ஹரிச்சந்திர பிள்ளை வந்து என்ன கேட்டார், முதல் முறையாக இப்போ தான் சீரடிக்கு வரேன், இப்போ தான் உங்களை வந்து பார்க்குறேன், அப்படி இருக்கும்போது ஏற்கனவே 2 ரூபாய் கொடுத்ததா சொல்கிறீங்களே, நான் வாங்கினதாவே எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு. பாபா வந்து ரொம்ப மௌனத்தோடு இருந்துட்டார், அந்த கேள்விக்கு பதில் சொல்லலை. ஆனாலும் இவருக்கு வந்து அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தது. அந்த ஆர்வத்தோடவே வந்து சீரடியை விட்டு தன்னுடைய வீட்டுக்கு அவங்க கிளம்புனாங்க. தன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே அவருடைய தாய் இருந்தாங்க, வயதான தாய் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சீரடியில் நடந்த அத்தனை விஷயங்களும் சொல்லிவிட்டு அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார், அம்மா இப்போ தான் முதல் தடவையாக நான் சீரடிக்கு போகிறேன், ஸோ இப்போ தான் வந்து பாபாவையே பார்க்குறேன். அவர் வந்து என்ன சொல்கிறார், ஏற்கனவே நான் உனக்கு 2 ரூபாய் கொடுத்துருக்கேன், இப்போ 2வது தடவையாக 3 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரேம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்றத அதே சந்தேகத்தை அம்மாக்கிட்டே சொல்கிறார். அவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. அவர் அந்த சந்தேகத்தை சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க அம்மா வந்து சிந்திக்கிறாங்க, ஒரு மகான்கிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வருதுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு, ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து தன்னுடைய மகனை வந்து அழைத்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்னென்னா, இப்போ எப்படி உன் பையனை கூட்டிகிட்டு நீ பாபாவை பார்க்க போனியோ அதே மாதிரி உன்னுடைய அப்பா நீ குழந்தையா இருக்கும்போது உன்னை தூக்கிட்டு அக்கல்கோட் மகாராஜ் அப்படிங்கிற ஒரு மகான் கிட்ட கூட்டிகிட்டு போனார். அந்த மகான் மேலே உங்கள் அப்பா வந்து ஆழ்ந்த நம்பிக்கையும் பக்தியும் உடையவர். அவர் அந்த இடத்தை விட்டு வரும்போது அந்த மகான் தான் வந்து 2 ரூபாயை வந்து உங்கள் அப்பா கையில் கொடுத்து இதை பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சு அதை வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்கள் அப்பாவும் அந்த காசை எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு அவர் உயிரோடு இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் அதுக்கான வழிபாடை அவர் செஞ்சிட்டு இருந்தார். அவர் இறந்ததுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, அந்த வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த காசு வந்து தொலைங்கி போச்சு. இப்போ அதை புதுப்பிக்கிற விதமாக தான் பாபா வந்து திரும்பவும் அந்த வழிபாடை உன்மூலமாக வந்து தொடங்கியிருக்காரு. அதனால இந்த காசை பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்ய, எந்த மகான்களையும் சந்தேகத்தோடும் பார்க்காத, முழுமையாக நம்பிக்கை வை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க அம்மா அவருக்கு சொன்னாங்க. ஸோ இதன் மூலமாக பாபா மேலே இன்னும் ஆழமான நம்பிக்கை ஹரிச்சந்திர பிள்ளைக்கு ஏற்பட்டது. 3வது வந்து பக்தருடைய கதை என்னென்னா, அது ஒரு வேடிக்கையான கதை. எல்லாரும் பாபாவை வந்து பார்க்க போகிறாங்கன்னா எதுக்காக போகிறாங்க, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு, நமக்கு ஒரு திருப்பு முனை அமையும், நம்பிக்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக போகிறாங்க. இந்த ஆம்டேகர் அப்படிங்கிற பக்தர் வந்து எதுக்காக வந்து சீரடிக்க போனார் அப்படின்னா, அவர் வந்து பூனாவை சேர்ந்த ஒரு பக்தர். அவர் வந்து அவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்ததுன்னா, ஒரு 10 வருஷம் வந்து தானே ஜில்லாவிலையும் ஜவஹர் ஜில்லாவிலையும் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் அதுக்கு பிறகு வந்து ஒரு வேலையை வந்து தேடிட்டு இருந்தார். எந்த வேலையும் வந்து அவருக்கு
அமையலை. ஸோ தொடர்ந்து ஒரு 7 வருஷமாக பாபாவை போய் பார்த்துட்ருக்காரு. அந்த 7 வருஷம் போகும்போது என்னென்னா அவருடைய உடல்நிலை வந்து மேலும் மோசமாயிட்டு தான் இருக்கே தவிர சரியாகவே இல்லை, எந்த பிரச்சனையுமே தீரலை. ஸோ அப்போ கடைசியாக ஒரு முடிவு எடுத்தார். என்னென்னா நம்ம நேராக சீரடிக்கே போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அவரும் அவருடைய மனைவியை சீரடிக்கு போயிட்டு 2 மாதம் தங்கியிருந்தாங்க. அப்போவும் அவருடைய உடல்நிலை வந்து மோசமாயிட்டு தான் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணார், இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்கணுங்கிற முடிவு எடுத்துட்டு அவர் தற்கொலை பண்ணுறதுக்காக ஒரு கிணத்தை நோக்கி போயிட்டு இருந்தார். ஸோ அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அதோட முதலாளி பேர் வந்து சகுன். அவர் அந்த சமயத்தில் அக்கல்கோட் மகாராஜோட வாழ்க்கை வரலாறு புக்கை எடுத்துகிட்டு வெளியே வந்தார். இவரும் வந்து வராரு. 2 பேரும் நேருக்கு நேராக சந்திக்கும் போது அந்த ஹோட்டல் முதலாளி வந்து இவரை பார்த்து என்ன சொன்னாராம், வந்து நீங்கள் இது அக்கல்கோட் மகாராஜோடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கீங்களா, இதை படித்து பாருங்கள் அப்படின்னு அந்த புக்கை கொடுக்கும்போது அவருக்கு மறுக்கணும்னு தோணலை. அவரும் வாங்கி படிக்கிறதுக்காக பிரித்தார். சரியாக யதார்த்தமாக வந்து ஒரு கதை வந்து அவருக்கு வந்துச்சு. அந்த கதை என்னென்னா, இப்போ எப்படி அவர் தற்கொலை முயற்சிக்காக பண்ணுறாரோ அதே மாதிரி அக்கல்கோட் மகாராஜோட வாழ்க்கை வரலாறுலையும் ஒரு பதிவு இருக்குது. என்னென்னா ஒரு பக்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கணும், அவருடைய தீராத துன்பம் தீரலை. ஸோ அதனால் அவர் என்ன முடிவு எடுத்துட்டார், தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கிணத்துல விழுந்துட்டார். ஸோ அவரை அக்கல்கோட் மகாராஜ் தான் வந்து காப்பாற்றி அவர் வந்து என்ன வந்து சொன்னாராம், அதாவது தீர்க்க முடியாத ஒரு கஷ்டத்துக்கு அந்த உனக்கு தாங்க முடியாத அந்த கஷ்டத்தை தவிர்க்கிறதுக்காக தான் நீ தற்கொலை முயற்சி வந்து தற்கொலை முயற்சி பண்ணுற. உண்மை என்னென்னா இந்த பிறவியில் நீ அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை நீ அனுபவிக்கே ஆகணும். அப்படி அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா அடுத்த பிறவியிலையும் அதே கஷ்டங்களை தான் நீ சந்திக்கணும். இப்போது தற்கொலை பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னா அதே தைரியத்தை வச்சு உன்னுடைய கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கு பழகு. அந்த கர்ம வினைகளை முழுக்க தீர்க்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடு. அதுதான் சரியான தீர்வாக இருக்குமே தவிர கஷ்டங்களுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது சரியான தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பக்தரை அக்கல்கோட் மகாராஜ் காப்பாற்றியிருக்காருங்கிற நிகழ்வை இந்த அம்டேகருங்கிறவர் படிக்கிறார். படித்து பார்க்கும்போது கரெக்டாக அவருடைய கேள்விக்கான பதிலாக அது அமைங்கிற அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் பாபா வந்து அவரை பார்த்து சொல்கிறாரு, ஸோ அந்த கதையை வந்து ஏன் வந்து உனக்கு சொன்னேன்னா, இன்றைக்கி நீ வந்து கஷ்டப்படுறேன்னா இந்த கஷ்டத்தை நீ போன பிறவியோட பலனாக தான் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. இந்த பிறவிலேயே இந்த கஷ்டத்தை முழுக்க அனுபவிச்சிட்டிங்கன்னா அடுத்த பிறவியில் இந்த கஷ்டம் வந்து தொடராது. அது மட்டும் இல்லை, என்ன விஷயத்தையும் அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா, உன்னுடைய தந்தை வந்து அக்கல்கோட் மகாராஜோட பக்தராக இருக்கார். நீயும் அவரை வந்து வணங்க வந்து தொடங்க ஆரம்பிச்சிங்கன்னா உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். நம்மளுடைய முன்னோர்கள் செய்த வழிபாடை வந்து நாம் அடுத்த சந்ததியர்கள் வந்து தொடராமல் போகிறதுனால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தான் இது. திரும்ப அந்த வழிபாட்டை வந்து கையில் எடுத்துக்கும்போது பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அவர் கொடுக்குறாரு. அந்த ஆம்டேகரும் வந்து அதை கேட்டுக்கிறாரு. தன்னோட தந்தையார் வணங்கிய அந்த மகானை இவரும் வந்து வணங்க ஆரம்பிக்கும் போது என்ன மாற்றங்கள் வந்து நடக்குதுன்னா, அவர் கேட்டது வந்து வருமானம். அந்த வருமானம் அவருக்கு எப்படி கிடைக்குன்னா, ஜோதிடங்கிற ஒரு கலையை வந்து கற்றுக்கிட்டு அதில் வந்து திறமையை வளர்த்துக்கிட்டு அதன் மூலம் தன்னுடைய பொருளாதாரத்தை அவர் உருவாக்கிக்கிட்டாரு. அதாவது பாபாவை வந்து சந்திக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரலை அப்படின்னா நாம் எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது. வேறு எந்த வகையில் நாம் வந்து தவறுகள் செய்திருக்கோங்கிறத நாம் சிந்திக்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. ஸ்ரீகாய் சத்கரிதம்ங்கிற புத்தகத்தில் 26வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது 3 பேருடைய வாழ்க்கை அனுபவங்கள். அனைவருக்கும் நன்றி.